வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு யுஜிசி நெட்டு தகுதி தேர்வுக்கு 2வது பாடத்துல நம்ம பார்க்குறோம். 10வது அலகுல தகவல் தொடர்பு ஊடகங்கள்ல ஒன்னான தொலைக்காட்சியை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுவும் ஒரு பகுதியா நமக்கு வச்சிருக்கிறாங்க. முன்னாடி நம்ம வானொலியில பார்த்துருக்குறோம். இப்ப தொலைக்காட்சியை நம்ம அதோட தோற்றம், அதோட வளர்ச்சி நிலைகள்லாம் எப்படி இருந்தது, அதை எப்படி தொடங்கினாங்க, எடுத்த உடனேல அதோட கண்டுபிடிப்பு தொடங்கவில்லை. அப்போ அதோட தொடக்க நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாரும் ஜான் லெகிபைட் அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சிலது சோதனைகள்ல தோல்வி அடைஞ்சிருக்குது, சிலது ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அதோட வரலாறும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முன்னாடி கேள்விகள்ல பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிச்ச கருவிகளோட பேரு, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் திரைப்படத்துக்கு தொடர்பா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால இதுலயும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இது எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1800 நீங்க ஒரு விஷயம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ஊடகவியலை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி இருந்தாலும் வானொலியா இருந்தாலும் திரைப்படமா இருந்தாலும் ஒரு 800 சம்திங்ல இருந்து 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் அதுக்கான தொடக்க புள்ளி இருக்குது. அப்போ இன்னைக்கு நாம அதை பார்க்கலாம். 1871 ஜெர்மன் நாட்டை சார்ந்த மார்க்ஸ் பிளென்சர் அப்படிங்கிறவர் ஒரு டெலக்ஸ்ட்ராஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இந்த டெலக்ஸ்ட்ராஸ்கோப் அப்படிங்கிறதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இசை சார்ந்த விஷயம், நாடகம் சார்ந்த விஷயங்களை ஒளிபரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையில எழுதுறாரு. ஓகேங்களா? அதுதான் தொடக்கமா இருந்திருக்குது. அந்த கட்டுரையில எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 1873 அயர்லாந்து நாட்டை சார்ந்த மே அப்படிங்கிறவர் செலேனியம் படிகம் அப்படிங்கறத ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா சோதனை முயற்சியில தான் இதை செயல்படுத்தி பாக்குறாரு. இது எப்படின்னா ஒரு கம்பி வழியா ஒரு விஷயத்த மாத்தி காட்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சோதனை முயற்சியா தான் இது நிக்குது. ஆனா இது அந்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை. சோதனை தோல்வி தான் கொடுத்துருக்குது. இந்த செலேனியம் படிகம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்கலாம். இது மே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? இதுதான் தொலைக்காட்சிக்கான வித்து அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருந்துதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிநிலைகள்ல வளர்ச்சி வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 1884 ஜெர்மன் நாட்டை சார்ந்த பவுல் நிக்காவ் அப்படிங்கிறவர் ஒரு படக்கருவிய ஒரு மின்கம்பி வழியா ஒளிபரப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்ல தான் இந்த டிஸ்க் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து 1923 ரஷ்யாவை சேர்ந்த விளாடிமிர் கோஸ்மாசொகின் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன பண்றாருன்னா ஐகோனோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா அவர் அதுக்கு பேர் வேற சில பேர்கள்லாம் வச்சிருக்கிறாரு. கைனோஸ்கோப், பிக்சர் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரே ஒரு பேரு தான், ஐகோனோஸ்கோப் அப்படின்னு தான் இதை சொல்றாங்க. அப்போ இந்த ஐகோனோஸ்கோப் அப்படின்னா கிரேக்க சொல்லுல இருந்து வந்த ஒரு கருவியோட பெயர். கிரேக்கத்துல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிம்பமாக பார்த்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒளி அலைகளா வர்றத மின் அலைகளாக மாற்றக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? இதுவும் இவர் ரொம்ப முக்கியமானவர். இப்ப நான் சொன்ன எல்லா பேருமே முக்கியமானவங்க. இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுட்டு போனாலே போதும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது எல்லாத்தோட வரலாறையும் நான் இதில் சொல்லிடுவேன். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நான் இங்க சொன்னேன். அதே மாதிரி 1900 என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெலிவிஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சொல்லாதான் பார்க்கப்படுது தமிழ்ல. அப்போ இந்த டெலிவிஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா ஜான் லெகிபைட் தான் இதை சொல்றாரு. அவருக்கான ஒரு தொடக்க புள்ளி என்னன்னா பாரிஸ்ல ஒரு மின்சார மாநாடு, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய மாநாடுகள்லாம் நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல கான்சிஸ்டன்ட் பெஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு இந்த மாநாடை பத்தி பேசும்போது அவரோட உரை சுருக்கத்துல இருந்துதான் இந்த டெலிவிஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பட ரேடியோ, காட்சி வானொலி, படக்காட்சி, வானொலி, சின்னத்திரை இந்த மாதிரியான பல பெயர்கள்ல வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே தொலைக்காட்சி அப்படிங்கிற பேரெல்லாம் வரல. டெலிவிஷன், அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த சொல்லுக்கு ஒரு மொழியாக்கமா தான் இதை சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 24, 25 காலகட்டங்கள்ல இத்தனை பேர் முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஜான் லெகிபைட் இதுல தீவிரமா கண்டுபிடிக்கிறதுக்கான முழு கவனத்தை செலுத்துறாரு. 25ல முழு கவனத்தை செலுத்துறாரு. 26ல அதை கண்டுபிடிக்கவும் செய்யறாரு. 26 ஜனவரி 27
ஸ்காட்லாந்து, இவர் வந்து அந்த நாட்டை சார்ந்தவர். ஏன் இந்த மாசம் தேதியெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த வருஷத்தை கேட்டிருப்பாங்க, இந்த பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இத நுணுக்கமா பார்க்கணும். இந்த மாசமும் இந்த தேதியும் நம்ம நோட் பண்றது கிடையாது. அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்னன்னா, ஜான் லோகி வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அது கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. ஃபேட் டெலிவிஷன் அப்படின்னு அவர் அதுக்கு பெயர் வைக்கிறாரு. சரிங்களா? அந்த ஃபேட் டெலிவிஷன் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தொலைக்காட்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெத்தட்ல அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 1928 இதே முயற்சியில ஈடுபட்டு நம்மளால கலர் டிவியை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு அறிக்கையை விடுறாரு. 1928 வண்ண தொலைக்காட்சி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1928 இதே பிபிசி நிறுவனம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுது, தொலைக்காட்சியை முதல்ல தொடங்குது. அதோட வரலாறு அங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அடுத்து 1929 இது வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு சோதனையில போய்கிட்டே இருக்குது. அந்த டைம்ல கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஒரு ஒளிபரப்பாதான் வந்து தொடங்கலாங்க. என்னன்னா, இது வந்து பொதுமக்கள் அதிக அளவுல பாக்குற ஒரு காலகட்டம். சரிங்களா? 29 எல்லாரும் பாக்குறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அந்த டிவி சேனலை வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க சொல்லியிருக்கேங்க பாருங்க, டெலிவிசர் தொலைக்காட்சி பெட்டியை 1923 உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது நான் சொன்ன 25 இதுக்கான தீவிரமான முயற்சியில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வந்து 23 டெலிவிசர் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சதும் ஜான் லோகி பேர்டு தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வந்து இவ்வளவு விஷயம் இப்ப பார்த்தோம். 1930 எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். 1930 பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தான் வந்து தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு தொடக்கமா தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 31 பிரிட்டிஷ்ல வந்து ஒளிபரப்பு நிறுவனம், அந்த ஒளிபரப்பு நிறுவனம் லண்டன்ல ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து தொடங்குது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிரிட்டிஷ்ல தொடங்கின இந்த ஒளிபரப்புக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சிகள்ல இப்ப செய்தி பிரிவு தனியா, மியூசிக் தனியா, நிகழ்ச்சிகள் தொகுப்பு தனித்தனியா அங்கங்க செய்யறதுக்கான ஒரு ஆலோசனை இங்கதான் நடக்குது. அதுக்கப்புறம் வேற நாடுகள்ல வந்து தொலைக்காட்சி நிறுவனம் வந்து தனிப்பட்ட முறையில தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 1936 லண்டன்ல வந்து அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு அரண்மனையில தான் இந்த ஒளிபரப்பு தொடங்குறத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஜான் லோகி பேர்டும் விளாடிமிர் சொர்கின் இவங்களை வந்து முன்னாடி சொன்ன எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரோட அந்த ஒளிபரப்பு முறையை பயன்படுத்தி வார 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடத்தலாம்னு திட்டம் தீட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விளாடிமிர் சொர்கின் அவரோடதையும் ஜான் லோகி பேர்டு அப்படின்னு சொல்றவங்களோடதையும் ஒரு வாரத்துல இவங்களோடது ஃபாலோ பண்ணி ஒரு வாரம், இவரோடத ஃபாலோ பண்ணி ஒரு வாரம் அப்படின்னு சோதனை செய்யறாங்க. அதுல வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, விளாடிமிர் சொர்கின் பயன்படுத்துனதை வந்துதான் அவங்க வந்து ஓகே அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவிலயும் இங்கிலாந்துலயும் பிரான்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வண்ண தொலைக்காட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் லோகி பேர்டு வந்து 1928 வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 3 நாட்டிலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம தொடர்ந்து இது வந்து அதோட சோதனை முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. வண்ண தொலைக்காட்சியை வந்து தொடங்குறதுக்கான ஒரு சோதனையில இருக்கும்போது 1953 அமெரிக்காவுல அதாவது RCA நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வண்ண தொலைக்காட்சியை முதல்ல கண்டுபிடிக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அமெரிக்காவிலதான் வண்ண தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. இதுக்கான கேள்வியே கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாரும் லண்டன் அப்படின்லாம் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம முழுசா தெரிஞ்சுட்டு போனாதான் அங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் வரலாறுகள் தெரிஞ்சாதான் நம்மளால இதெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 53 தான் வண்ண தொலைக்காட்சி வந்து வருது. அதாவது எப்படி நம்ம பார்க்கணும்னா, உலக அளவுல தொலைக்காட்சி எப்ப வருது, தொலைக்காட்சி நிறுவனம் எப்ப தொடங்குறாங்க, அதுக்கப்புறம் வண்ண தொலைக்காட்சிக்கான சோதனை எப்படி வருது, அதுக்கப்புறம் எந்த வருஷம் எந்த நாட்டுல யாரு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வரலாறு அப்படியே ஒரு தொகுப்பா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அடுத்து 1960 இதே என்ன பண்றாங்கன்னா, இது தொடங்குனதுக்கு அப்புறம் அமெரிக்காவிலயும் ஜப்பான்லயும் வந்து அதை அறிமுகம் செஞ்சு பரவலா மக்கள் வந்து பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வண்ண தொலைக்காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர் டிவியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் இது வரைக்கும்
அயல் நாடுகள்ல எப்படி எல்லாம் இருந்தது இதோட பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம இந்தியாவுல வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1959 செப்டம்பர் 14 தான் யுனெஸ்கோவோட உதவியோட டெல்லியில வந்து இந்த தொலைக்காட்சியோட நிறுவனத்தை ஒளிபரப்பு செய்யறாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 1975 வரைக்குமே ஒரு வானொலியோட ஒரு பகுதியா தான் இந்த தொலைக்காட்சியோட முயற்சி வந்து இருந்திருக்குது. அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது எப்போ இருந்து தனியா பிரியுது அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்போ என்னன்னா, இங்க வந்து டெல்லி நிலை வந்து அங்க டெல்லியில ஒளிபரப்பு செய்யறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் இருக்கிற ஒரு ஒளிபரப்பு மட்டும்தான் தொடக்கத்துல அவங்களால செய்ய முடியுது. அதுவும் வாரத்துக்கு 2 முறை மட்டும்தான் அவங்க வந்து ஒளிபரப்பே பண்றாங்க. அதுக்கு அடுத்து 1961ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்விக்காகன்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா, அறிவியல் பாடத்தை தான் முதல்ல அவங்க ஒளிபரப்பு செய்யறாங்க. சயின்ஸ் சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க பாடத்திட்டத்துல வச்சுட்டு அதை தொடக்கத்துல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1965ல டெல்லி தொலைக்காட்சி நிலையம் அப்படிங்கறத ஒண்ணு தொடங்குறாங்க. அப்பயும் வாரம் 2 முறை தான் ஒளிபரப்பு செய்யப்படுது. அதுக்கப்புறம் 1966ல தான் எல்லா நாட்களிலும் அரை மணி நேரம் ஒளிபரப்பு செய்தனர். அதாவது என்னன்னா, எல்லா நாளுமே நம்ம ஒளிபரப்பு செய்யலாம். அதே மாதிரி ஒரே மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து செய்தியா மட்டும் இருக்கக்கூடாது. கல்விக்காகவும் இல்ல வேளாண்மை சார்ந்தும் இல்ல வேற வேற நிகழ்ச்சிகள், இப்ப திரைப்படம், பாடல், கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கும் ஒரு பரிந்துரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்துறாங்க. எப்போனா 1966ல இதை நம்ம கவனிச்சுக்கணும். அடுத்து 1972ல பாத்தீங்க அப்படின்னா, மும்பையில ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குறாங்கன்னா டெல்லியில தான் தொடங்குறாங்க. அதுதான் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டெல்லி தொலைக்காட்சி நிலையம் அப்படின்றது வந்து முதல் அங்கதான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் மும்பையில தொடங்குறாங்க. ஒரு துணை நிலையமா வந்து புனேலயும் தொடங்குறாங்க. இதெல்லாம் வருஷங்கள் கேட்கலாம். 1972ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எங்க தொடங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 1975ல வந்து கல்கத்தாவில தொடங்குறாங்க. அப்ப பாருங்க, முக்கியமான நகரங்கள்ல தான் வானொலி, தொலைக்காட்சி எல்லாமே வந்து ஒரு செயல்முறைப்படுத்திருக்கிறாங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள்ல தான் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க. அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்ப கல்கத்தாவில வருது. அது அடுத்து 1976ல பாத்தீங்க அப்படின்னா, வர்த்தகத்துக்காக ஒரு ஒளிபரப்பு வந்து செய்யப்படுறது எப்போ அப்படின்னா 1976. நல்லா பாத்துங்க, இதெல்லாம் இன்னும் கேள்வியில வரல. மும்பையில தொடங்குனது, கல்கத்தாவில தொடங்குனது, வர்த்தக ஒளிபரப்பு எப்ப செய்யப்பட்டாங்க அப்படின்னு. வண்ண தொலைக்காட்சி எப்போ இந்தியாவில இல்லாம பிற நாடுகள்ல தொடங்குனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா 1982ல நம்ம இந்தியாவுல வண்ண தொலைக்காட்சி அப்படிங்கறத முதல்ல கொண்டு வராங்க. நம்ம கேட்கலாம், நம்ம 2 வகையிலுமே புரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டு வகையில வந்து அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனா இப்போ இந்தியா வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன், எந்தெந்த ஆண்டு எந்தெந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1982ல நம்ம இந்தியாவுல வண்ண தொலைக்காட்சி கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது எங்கன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே போற போக்குல எல்லாமே நம்ம காதால வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏராளமான செய்திகள் இப்படிதான் நம்மளால சேர்த்து இது பண்ணிக்க முடியும். சரிங்களா? இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வருஷம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1976ல இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம். ஏன்னா இந்த 76க்கு முன்னாடி வரைக்குமே வானொலியோட ஒரு பகுதியா தான் வந்து இந்த தொலைக்காட்சி இயங்குச்சு. அதுக்கு மாறின வருஷம் வந்து நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். அப்போ வானொலியோட ஒரு பகுதியில இருந்து பிரிச்சு தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. தனியா தொலைக்காட்சி நிலையமா தனியா பிரிக்கப்படுது இந்திய அரசால. ஓகேங்களா? தூர்தர்ஷன் பிரிக்கிறாங்க. இது யாரால அப்படின்னா மத்திய அரசால. பிரிக்கப்படுது. அதே மாதிரி 1982ல இந்தியாவுல பாத்தீங்கன்னா வண்ண தொலைக்காட்சி தொடங்குறாங்க. சொன்னேன், இதுல எழுதி போடுறேன் உங்களுக்கு. இந்தியாவில் வண்ண தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது.
53 சம்திங்ல சொன்னேன் அமெரிக்காவில் வண்ண தொலைக்காட்சி தொடங்கினாங்க அப்படின்னு. தொடங்குறாங்க. அதுக்கடுத்து இதே வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்காக வண்ண ஒளிபரப்பு வசதி, வெளிப்புற படப்பிடிப்பு வசதி, ஒளிப்பதிவு வசதி இதெல்லாம் இதே வருஷம் தான் கொண்டு வராங்க. ரொம்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து நம்ம எக்ஸாம் நோக்கத்துக்காக மட்டும் இல்லாம ஜெனரலாவே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகவும் நீங்க பொதுவான முறையிலேயே அப்படியே தெரிஞ்சுட்டு போங்க. என்ன விஷயம் அப்படின்னா விளையாட்டுக்காக வந்து விளையாட்டு போட்டிக்காக தொடங்குறாங்க. அதுக்கான ஒரு வசதிக்காக. அதுக்கடுத்து ஒளிப்பதிவு இதே வருஷம்தான் வருது. டப்பிங் வசதியும் கொண்டு வர்றாங்க. அடுத்து வெளிப்புற படப்பிடிப்பு வசதியும் கொண்டு வர்றாங்க. வண்ண ஒளிபரப்பு வசதி நம்ம சொன்ன இங்க இந்தியாவில வண்ண தொலைக்காட்சி வந்ததுன்னு, அதே மாதிரி வந்துட்ட மட்டும் இல்ல ஒளிபரப்பே அதை செய்யணும். அதனால வண்ண ஒளிபரப்பு வசதி. இவ்வளவு விஷயம் வந்து ஒரே வருஷத்துல நடந்திருக்குது. அப்போ நாம படிக்கும்போது எந்த வருஷம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இவ்வளவு விஷயம் பார்த்தா இதுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்போ வருது, அதோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும்போது 1975ல கொண்டு வர்றாங்க. எங்க அப்படின்னா எல்லாமே சென்னை தான். திரைப்படமா இருந்தாலும் வானொலியா இருந்தாலும் தொலைக்காட்சியா இருந்தாலும் சென்னை தான் நமக்கு தலைநகரம். அதனால அங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க. 1975ல சென்னையில கொண்டு வராங்க. தொடக்கத்துல இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான் இந்த ஒளிபரப்பு செய்யறாங்க. முதல்ல நான் சொன்னேன் 20 நிமிஷம் தான் டெல்லியில வண்ண தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒளிபரப்பு செய்யும் போது 20 நிமிஷம் மட்டும்தான் அது ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் வாரத்துக்கு 2 முறையாவும் பின்ன அரை மணி நேரமாவும் அத டைமிங் வந்து கூட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் 20 கிலோமீட்டர் தான் முதல்ல ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1976ல பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒளிபரப்பு கூட்டுறாங்க. வரைக்கும் ஒளிபரப்பு கூட்டுறாங்க. அப்ப மக்களுக்கு எப்ப பரவலா எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்னா 1987ல தான் அது நடக்குது. கிராமப்புறம் சார்ந்தோம் நகரம் சார்ந்த எல்லா மக்களுக்குமே, கிராமம் நகரம் எல்லாராலையும், கிராமம் நகரம்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பார்க்க முடியதா வந்து 1987ல வந்து இந்த டெலிகாஸ்டிங் வந்து பரவலா வருது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இன்னொன்னு 1976ல வந்து விட்டுட்டோம். நான் 80 கிலோமீட்டர்னு சொன்னேன். இங்க இந்த வருஷம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எடிட்டிங் வசதி கொண்டு வராங்க. படத்தொகுப்புன்னு சொல்லுவாங்க. எடிட்டிங் வசதி வந்து இந்த வருஷம் தான் வருது. அப்ப நம்ம இவ்வளவு விஷயம் வந்து சென்னையில நடந்திருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சேனல் யார் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். தூர்தர்ஷன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வானொலியோட ஒரு பகுதியா இருந்து பின்னாடிதான் இதெல்லாம் நார்மலாவே தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் வருஷங்களோ அந்த எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதுனாலதான் திரும்பி வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் டிடி சேனல் தான், அதாவது டிடி பொதிகை தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. 1976
1993 ஏப்ரல் 14 ஓகேங்களா. இந்த வருஷம் கலாநிதி மாறன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சன் பிக்சர்ஸோடது. கலாநிதி மாறன் தன்னோட சன் டிவியை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 1993 ஏப்ரல் 15 பாருங்க, ஒரு நாள் வித்தியாசமா இருந்தாலும் எந்த நாள்ல யார் முதல்ல கொண்டு வந்தாங்கன்ற கேள்வி அமையும். நாம நினைச்சிருப்போம் டிடின்னு, அப்படிலாம் இல்லை, டிடி பொதிகைன்னு நினைச்சிருப்போம். ஆனா கலாநிதி மாறன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் பொதிகை வந்து இந்தியாவில பார்த்தா ஃபர்ஸ்ட்ல வந்துருது. அந்த வருஷம் நம்ம பார்க்க முடியுது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்ப வருது அப்படிங்கிறதுதான், பொதிகை வருது. பொதிகை சேனலை கொண்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் தான் சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பன்னாடுகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா செய்திகளையும் கொண்டு வர மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு சில சேனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரீசண்டா சுட்டி டிவியா இருந்தாலும் சரி, இல்ல காமெடிக்கு தனியா, மியூசிக்கு தனியா, இதெல்லாம் ஒரு 2000க்கு அப்புறம் இருக்கிற ஒரு வளர்ச்சி நிலை. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போகலாம். இவ்வளவு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அதை எழுதி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நான் 1993 சொன்னேன். ஆனா 92 இன்னொரு விஷயம் நடக்குது. செயற்கைக்கோள் வழியா நம்ம இந்த தொலைக்காட்சியோட ஒளிபரப்பை வந்து பன்னாடுகள்ல இருக்கிற செய்திகளை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி வந்து இது நடக்குது. செயற்கைக்கோள் ஒளிபரப்பு 1992. அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேனலை தொடங்குறாங்க. எந்த வருஷம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது 2017-18 தான் பள்ளி கல்வித்துறை இந்த துறை, பள்ளி கல்வித்துறை சார்பா நமக்கு என்ன பண்றாங்கன்னா கல்வி தொலைக்காட்சியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இடையில கொஞ்சம் கொரோனா டைம்ல எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி 2020 ஜூன்ல மீண்டும் ஒளிபரப்பு செய்யறாங்க. எந்தெந்த வருஷம் யாரா இருக்கலாம் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இதுலயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளிபரப்பையும் தொடங்குறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எஜுகேஷனுக்காக தொடங்கப்பட்டது. இதெல்லாம் கேள்வியா வந்து நமக்கு அமையலாம். எந்த விதத்துல அமையும்னு சொல்ல முடியாதுன்றதுனாலதான் இதெல்லாம் எழுதி போடுறேன். அதுக்கடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் போக போக முதல்ல செய்திகள், விளையாட்டு அப்படின்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, கல்விக்காகவும் ஒளிபரப்பு வருது, வேளாண்மை நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள், தொடர் நாடகங்கள், திரைப்பட பாடல்கள், திரைப்படங்கள், இதெல்லாம் பின்னாடி வளர்ந்த ஒரு வளர்ச்சி நிலையா தனித்தனி பிரிவா அதுக்கப்புறம் வச்சாங்க. இவ்வளோ விஷயம் வந்து நம்ம தொலைக்காட்சியை வந்து பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதே இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் நம்ம பேசாம இருக்கோம். அதை நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.